ஆஸ்பெக்சியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வென்டிலேட்டரில் கொஞ்ச நாள் இருந்தது, ஐசியூ நியூனேட்டல் ஐசியூவில் ரொம்ப நாள் இருந்தது. அப்போலேருந்தே ஃபிட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒரு 3 மாசத்துல ஃபிட்ஸ் ஒரு 40-50 வாட்டி ஒரு நாளைக்கு வரும். ஸோ மருந்துகள் கொடுத்துட்டு வந்தாங்க, 1, 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மருந்தும் கொடுக்க பார்த்தாங்க. சில மருந்துகள் சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது, அதை நிறுத்த வேண்டியிருந்தது. இந்த மாதிரியே கதை போயிட்டு இருந்துச்சு. ஒரு வயசுல திருப்பி அது வந்து ஒரு 50-60 ஃபிட்ஸ் பர் டே. ஒரு நாளைக்கு 50 அட்டாக் வருதுன்னா நீங்க நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும் அது. அந்த மாதிரி இதுல ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்துட்டாங்க எல்லாரும். பட் அவங்க பேரண்ட்ஸ், டாக்டர் அரசர் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுத்தாங்க குழந்தை. அண்ட் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல இருந்தாங்க. டாக்டர் அரசர் பார்த்துருந்தாங்க குழந்தைய. ஸோ அவர் வந்து குழந்தைக்கு ஏதாவது பண்ணணும்னு நிறைய ஒப்பீனியன்ஸ் எடுத்தாங்க. கடைசியில இங்க வந்து டாக்டர் அருள்மொழியும் நாங்களும் பார்த்தபோது இந்த வீடியோ இஜி முதல்ல எடுத்தோம். அந்த வீடியோ இஜில என்ன கண்டுபிடிச்சோம்னா, மூளையில ஒரு இடத்துல இருந்து வராம பல இடத்துல இருந்து வந்தது இந்த உறுத்தல், மூளையோட அந்த உறுத்தல், ஃபிட்ஸோட உறுத்தல். அந்த பல இடத்துல இருந்து வர உறுத்தல் வந்து ஃபுல் பிரெயினுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ எங்க தாட் ப்ராசஸ் என்ன, அந்த ஸ்ப்ரெட்டை வந்து நாங்க ஸ்டாப் பண்ண முடிஞ்சதுன்னா பின்ன அந்த ஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். பிரச்சனை என்னன்னா, இந்த குழந்தையோட எம்ஆர்ஐ ஸ்கேன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவே அது வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரக்சர் இல்லை. ஏன்னா அந்த குழந்தை பிறந்த போதே நடந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய இது சர்ஜரி. பட் இது வந்து நாங்க ஆஃபர் பண்ணோம், அவங்களோட உட்காந்து பேசினோம். டாக்டர் அரசர், டாக்டர் அருள்மொழி, நானு ஒரு 2-3 வாட்டி பேசியிருப்போம். அவங்க ஒத்துக்காங்க, எஸ் இது வந்து ஒரு ப்ராப்ளம் சிச்சுவேஷன், பட் இதுதான் சொல்யூஷன், ஏன்னா வேற சொல்யூஷனே இல்லை. ஸோ அது ஆபரேஷன் பண்ணிட்டு, ஆபரேஷன் பண்ண அப்புறம் ஆபரேஷன் டேபிள்லயே நாங்க வந்து கண்டினியூஸா இஜி ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தோம். அந்த ஆபரேஷன் முடிகிற டைம்லயே அந்த இஜில அந்த ஃபிட்ஸ் டிசப்பியர் ஆயிடுச்சு. ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். தட் மீன்ஸ் நாங்க வந்து we are doing the right thing. இப்போ வந்து 3 மாசம் ஆகுது. இப்போ குழந்தைக்கு மெடிசன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி இப்போ குழந்தை வெறும் 2 மெடிசன்ஸ் தான் கொடுக்கறது இல்லை. அட் மினிமல் டோசேஜ் 2 மெடிசன் கிடைக்கிறது. அண்ட் குழந்தைக்கு இப்போ ஃபிட்ஸ் வருது இல்லை. ஈஸியில அங்கங்க கொஞ்சம் இது இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு, தட் இருக்கும், பட் ஃபிட்ஸ் வருது இல்லை. ஸோ குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த 3 மாசத்துலயே ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. நிறைய இருக்கு பண்ண வேண்டி இருக்கு குழந்தைக்கு, டெவலப்மெண்ட்லி ஆல்சோ குழந்தைக்கு நிறைய. பட் இப்போ வந்து குழந்தைய ஹேண்டில் பண்றது இஸ் ஈஸியர். அண்ட் டாக்டர் அரசர் பீடியாட்ரிஷியன் பிரெயின் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் நிறையவே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே மூளைக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் கொண்டு வரும். பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லபடியா நடக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஃபிட்ஸ் இருக்கிற சூழ்நிலையில சர்ஜரி டெஃபினெட்லி ஒரு ஆப்ஷன். அண்ட் சர்ஜரியில எஸ் மேஜர் சர்ஜரி தான், இது மைனர் சர்ஜரி கிடையாது. ஆனால் இங்க இருக்கிற டெக்னாலஜி, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய குழுவே இருக்கு. டாக்டர் பொன்னியா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நியூரோஅனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர், அவங்க ஃபுல் டீமே இருக்கு, பீடியாட்ரிஷியன்ஸ் டீமே இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு மேஜர் ப்ரொசீஜர் ஒரு இத்தினோண்டு ஒரு குழந்தையில பண்ண முடியுது சக்சஸ்ஃபுல். அண்ட் ஒரு நல்ல அவுட்கமும் வரும். ஸோ இதுதான் மெசேஜ். குழந்தைகள் வந்து சஃபர் பண்ண வேண்டாம், ஒரு ஆன்சர் இருக்கு. அண்ட் ஏர்லியர் பண்ணா பெட்டர், ஏன்னா குழந்தையோட மூட டெவலப்மெண்ட் பெட்டர் ஆகும். இதுதான் நாங்க சொல்லலாம். நார்மலா ஐ டோன்ட் டீல் வித் செலவு, ஸோ ஐ டோன்ட்
இப்போ இந்த குழந்தையும் தாயும் ஒரு ஏழை குடும்பத்துல தான் வராங்க. இந்த சர்ஜரியை பண்ணலான்னு அவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம், எப்படி நம்ம எல்லாரும் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியுமான்னு. அப்புறம் நான் எம்ஜிஎம் அட்மினிஸ்ட்ரேஷனையும் நியூரோ சர்ஜரியும் பேசினேன். சார் இது வந்து நாம ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த சைல்டுக்கு ஒரு நல்லது பண்ணலாம் சார், எவ்வளவு மேக்சிமம் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். ரெண்டாவது எம்ஜிஎம் நிர்வாகம் வந்து இந்த சைல்டுக்காக கிரவுட் ஃபண்டிங்கும் அரேஞ்ச் பண்ணாங்க, நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அந்த ஃபேமிலி என்ன முடியுமோ அதை வாங்கிட்டு தான் இந்த சர்ஜரியை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அந்த சைல்டுக்கு பண்ணது. அதனால எம்ஜிஎம் மருத்துவமனைக்கும் ஒரு பெரிய பங்கு நன்றியை நாம் சொல்லணும். ஏன்னா டீமையும் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்து இந்த சர்ஜரியும் அந்த ஏழை குடும்பத்துக்கு செய்தி கொடுத்ததுக்கு வந்து எம்ஜிஎம் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். சிரிப்பு முன்னாடி இல்ல சிரிப்பா என்னோட பேர் கவிதா. பாப்பா வந்து பிறந்ததுமே அழாததுனால இவ்வளோ காஃபி போயிருந்தது. ரொம்ப சார் சொன்னதே 50 to 80 கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நிஜமா தூக்கத்துல கூட பாப்பாவுக்கு நிறைய பிக்ஸ் வந்துட்டு தான் இருந்தது. 5 மருந்து 6 மருந்து 7 மருந்து டெய்லி மருந்து நம்மதான் பாப்பாவோட வாழ்க்கையே போயிட்டு இருந்தது. பாப்பாவோட ஆக்டிவிட்டி இப்போ நிஜமா பாக்குறது என்ன பார்த்து சிரிக்கிறாங்க வந்து அதெல்லாம் கூட இல்ல. பாப்பாக்கு பார்த்து சிரிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் சிரிப்பாங்க. ஆனா இப்ப நிஜமாவே பாப்பாக்கு வந்து என்னை பார்த்து சிரிக்கிறது, என்னோட குரல் கேட்கறது, என்ன வந்து ரொம்ப அரவணைக்கிறது தான் இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனுடைய நஞ்சு கொடி வலிக்காதான் அதுக்கு ஆக்சிஜன். பிறந்ததுக்கு அப்புறம் நஞ்சு கொடி பிரிஞ்சிருது இல்லையா, அதுக்கப்புறம் அது அழுதாதான் அதுக்கு ஆக்சிஜன். பிறக்கும் போது ஏற்படுற சில கோளாறு இல்லாட்டி பிறந்த பிறகு அது மூச்சு எடுக்காம இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கட் ஆயிட்டு மூளை பாதிப்பு ஏற்படுது. இதுதான் அந்த முன்னாடி சொன்ன பர்த் அஸ்பிக்சியா அப்படின்னு. இந்த பர்த் அஸ்பிக்சியா என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜன் இல்லாத மூளையில பல ஏரியாக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். இந்த அழிஞ்சு போன ஏரியாக்கள்லாம் தழும்புகள் மாறி இந்த தழும்புகள்ல இருந்து உற்பத்தி ஆகிற மின் அலைகள் சொல்ற இல்லையா, கரண்ட். நம்ம பிரெயினே ஒரு நியூரல் டிஷ்யூ, நிறைய கரண்ட் உற்பத்தி ஆகுறதா, அது நரம்பு வழியா டிராவல் பண்ணி தான் நம்மளுடைய இயக்கத்தை உண்டு பண்ணுது. இப்படி நிறைய அப்நார்மல் கரண்ட்ஸ் உண்டாவதுனாலதான் ஒவ்வொரு ஏரியால இருந்து எங்கெல்லாம் தழும்பு இருக்கோ அங்கெல்லாம் ஆகி அந்த குழந்தைக்கு நிறைய மூளை ஏரியா பாதிப்பு ஏற்பட்டனால டெவலப்மெண்ட் டிலே ஆயிடுது. ரெண்டாவது நிறைய அப்நார்மல் கரண்ட் ஏற்படுறதுனால பிட்ஸுக்கு நிறைய விதமான பிட்ஸுங்க ஏற்படுது. சோ பர்த் அஸ்பிக்சியான குழந்தைங்களுக்கு எல்லாம் பிட்ஸ் வர்றது சாதாரணம். அதிக அளவு பர்த் அஸ்பிக்சியா ஆகி நிறைய பிரெயின் டேமேஜ் ஆயிருதுன்னா இது மாதிரி மருந்துக்கு கட்டுப்படாத பிட்ஸ், எத்தனை மருந்து கொடுத்தாலும் அந்த பிட்ஸ் அடக்க முடியாது. இதுக்கு வந்து தீர்வு வந்து சர்ஜரி தான். ஆனா இந்த சர்ஜரியை பண்றது ரொம்ப நுணுக்கமா செய்யணும். என்ன பண்ணா இந்த பிட்ஸ் அடங்கும்ன்ற ஒரு ஆராய்ச்சியோட மனதோட துல்லியமா பண்ணக்கூடிய சர்ஜரி. எனக்கு நான் நிறைய 2-3 நியூரோ சர்ஜன்ஸ் எல்லாம் பேசிட்டு கடைசியில டாக்டர் ஸ்ரீதரோட பேசும்போது எனக்கு மனசுல ஒரு நம்பிக்கை, ஓ இவர் பேசுறது நம்மளுக்கு திறமை இவர்கிட்ட இருக்கு, இவர் கரெக்டா சொல்ற மாதிரி தெரியுது. நம்ம இஇஜிக்கும் அந்த குழந்தை 1 வருஷமா பாத்துட்டு வரமே, இவர்கிட்ட நம்பி இந்த குழந்தை ஒப்படைக்கலான்னு அப்பதான் பேரண்ட்ஸோட பேசினப்பறம் ஒரு முடிவு எடுத்தோம். சோ இந்த குழந்தைக்கு வந்து எப்படியாவது நாம ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். 100 கன்வல்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு ஆவது ஈஸியே கிடையாது. குழந்தை டயர்ட் ஆயிடும். ஒரு கன்வல்ஷன் ஒரு தடவை பிட்ஸ் வந்தாலே எப்படி டயர்ட் படுத்துவாங்க தெரியும். 100 பிட்ஸ்க்கு எப்படி இருப்பாங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு இந்த குழந்தையும் குடும்பம் சஃபர் ஆயிட்டு இருந்தது. டெஃபினட்டா அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவரும் முனைப்போட 2-3 தடவை யோசனை பண்ணி கடைசியா என்கிட்ட அரசன் நாம இதை பண்ணலாம், அநேகமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருப்போம், முழுதுமா நாம தீர்வு காணலனா கூட ஓரளவு நம்ம இதுக்கு தீர்வை கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணது. அதனாலதான் இது பிறவிக்கு முன்னாடி இருக்கிறது இல்ல,
பிறக்கும் போது ஏற்படுற சில கோளாறுனால வரக்கூடிய கோளாறுகள் இது. சோ இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன், இந்த மாதிரி ஒரு தீர்வு இருக்குன்னே தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சர்ஜரின்றது டெவலப் ஆகிற காலம், இப்படியே இந்த குழந்தைங்க ஃபிட்ஸோடயே வளர வேண்டியதுதான். இப்போ வந்து இந்த சர்ஜரி எல்லாம் டெவலப் ஆயிட்டு நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நிறைய மருந்து சாப்பிட்டு கூட ஃபிட்ஸ் ஆகாத குழந்தைங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணி அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட இதோட நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை நினைக்க கூடாது. இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு சில வைத்தியங்களுக்கு இந்த சர்ஜரி மூலியமா நல்லது பண்ண முடியும்ன்றது தெரிய வரும். போயிட்டு வெளியில வர வரைக்கும் ஒரு 5-6 மணி நேரம் எல்லா சீசன் வந்து மெடிகேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல வந்து ஒன்லி ஆபரேஷன்? இல்ல இஸ் மெடிசன். ஃபர்ஸ்ட் மெடிசன் தான். மெடிசன்ல கண்ட்ரோல் ஆகாத ஃபிட்ஸுக்கு ஆராய்ச்சி பண்ணி பின்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்கு. அது we have to choose depending on the type of fits. இந்த மாதிரி வீடியோ EEG பண்ணி MRI பண்ணி அதை செலக்ட் பண்ணி எந்த மாதிரி சர்ஜரி பண்ணணுங்கிறது டிஃபர்ஸ். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தான் அவங்களோட கை கால அசைவு கூட ஒரு பக்கம் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிஜமா அப்படிலாம் இல்லை. பாப்பாவோட சர்ஜரி பண்ணா கண்டிப்பா டெவலப்பிங் இருக்கும். முன்ன இருந்த டெவலப்பிங் பிளஸ் இப்போ நிறையவே பாப்பாக்கு டெவலப்பிங் கண்டிப்பா இருக்கும். 21க்கே சார் பார்த்தோம். நாங்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே போயிருக்கோம். எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தது. எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். இங்க வந்துதான் பாசிட்டிவா பாப்பாவை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்கோம். செலவானது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். இருந்தாலும் எங்களுக்கு பாப்பா நல்லா இருக்கா. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எதுவும் இல்லை. நாங்க பாப்பா கூடவே தான் இருக்கோம். பாப்பா விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டோம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. remove our masks. Just 1 second.